ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா இப்போது உனக்கு துணையாய் இருப்பதால் தான் நீ என்னிடம் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட உன் விருப்பங்களை எல்லாம் நாளையே நிறைவேற்றி கொடுக்க தயாராக உன்னை தேடி வந்துள்ளேன். இனி நீ எதற்காகவுமே கவலைப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. உன் விருப்பம் எதுவாக இருந்ததோ, உன் வாழ்க்கையை எது சந்தோஷமாக மாற்றும் என நம்பினாயோ, எது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்தாயோ, அத்தனையையும் நாளையே உன் விருப்பம்படி நிறைவேற்றி கொடுப்பேன். அது நடக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியையும் உன் செவிகுளிர நீ கேட்கத்தான் போகிறாய். பழி பாவத்திற்கு அஞ்சி நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் புண்ணியமும் நன்மைகளும் வந்து உண்டாகப் போகிறது. எந்த அளவிற்கு உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கானதை உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுப்பேன். பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்கள் உன் மனதிற்கு கஷ்டத்தை கொடுப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வருந்தாதே என் செல்லமே. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் தேவைக்கு வேண்டியதெல்லாம் உரிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. கிடைக்கவில்லையே என வருந்தாதே. எல்லாமே சரியானபடி சரியான நேரத்தில் தானாக உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையின் முடிவை நீயே எடுக்கும்படியாக வைத்துக்கொள். எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படு. ஏனெனில் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிவிட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு மனம் வருந்தாதே என் செல்லமே. இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என நான் ஒரு உதாரணத்தின் மூலமாக உனக்கு சொல்லட்டுமா? சாவி தொலைந்து விட்டது என்றால் உடனே பூட்டை உடைத்து அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உலகம் அல்லவா இது? யார் தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு தவறு செய்யாதவர்களை தேடி போய் அவர்கள் அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை குறை சொல்லி அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகம் இது. பாகுபாடுகள் தொடர்ந்து கொண்டுதானே உன் வாழ்வில் இருக்கிறது. எல்லாரையும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வருந்தாதே என் செல்லமே. உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். இனி எல்லா விஷயங்களும் உன் மனதிற்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். குடிசையில் இருப்பவர்கள் எல்லாம் ஏழையும் கிடையாது, மாளிகையில் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களும் கிடையாது. மன திருப்தியோடு வாழ்பவன் தானே உண்மையான பணக்காரன். அப்படி நீ மன திருப்தியோடு சந்தோஷமாக உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழும்படி நான் செய்ய போகிறேன். அதிகம் பேசாதவர்களைத்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அதிகம் விரும்புவார்கள். அளந்து பேசுபவனுக்கு அதிக மரியாதையும் கொடுப்பார்கள். ஆனால் யார் ஒருவர் காரியத்தில் கண்ணாய் செயல்படுகிறார்களோ அவர்களை கைகூப்பி வணங்குவார்கள். இதிலிருந்தே நீ தெரிந்து கொள். அளந்து பேச வேண்டும், அதிகம் செயல்பட வேண்டும் என்கிற உண்மையை. உன்னுடன் வாழ்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் தகுதியான நல்ல உறவுகளை மனிதர்களாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டே வாழாதே. உன்னுடைய வாழ்வில் எத்தனையோ ஆபத்துகளும் நல்ல வாய்ப்புகளும் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள தயாராகு தங்கமே. ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்புகளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே, கெட்ட விஷயத்திலும் இருக்கும் நல்லதை சரியாக ஏற்றுக்கொண்டாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கிவிடும். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பதை சுமக்க முடியாத பெரிய சுமையாக அல்லவா மாறிவிடும். எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சிறு நல்லது நடந்தாலும் அதற்காக சிரித்து சந்தோஷப்பட நேரத்தை ஒதுக்கு. மற்றவர்கள் விரும்பும்படி நீ பேச வேண்டும் என ஆசைப்பட அவசியமே இல்லை. உனக்கு பிடித்ததை பேசு. உனக்கு பிடித்த செயல்களை நீ செய்து கொண்டே இரு. இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் யாருக்குமே நான் வாய்ப்புகளை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். ஆனால் அவரவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் போது தாம் செய்வது தவறாக போய்விடுமோ, தோற்று போய் விடுவோமே என்ற பயத்தின் காரணமாகத்தான் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட யாரும் பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு விடுகிறார்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடும் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையை வசதியாக மாற்றிக்கொள்வதற்கும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறத்தான் போகிறார்கள். யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்குள் இருக்கவே கூடாது என் செல்லமே. அவர்கள் உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் உண்மையாக இரு. உண்மையும் நேர்மையும் தான் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்ல நான் சொல்வதின் அர்த்தத்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். மனதிற்குள் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் போதோ அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை வரும்போதோ அழுக வேண்டும் என நினைத்தால்
அதை மனிதர்களின் கண் முன்னால் கண்கலங்கி அழுக வேண்டாம். உன் அம்மா வராகி என்னிடம் வந்து சொல்லி அழுதுவிடு. அடுத்தவர்களிடம் சொன்னால் அவமானம் மட்டும்தானே மிஞ்சும். உன் வாழ்வில் நீ விரக்தி கொள்ளும் அளவிற்கோ வருத்தப்படும் அளவிற்கோ எதுவுமே நடக்கவில்லை என்பதை புரிந்துகொள். உன்னை விட அதிக கஷ்டங்களை அனுபவித்தவர்களும் அதிக வழிகளை அனுபவித்தவர்களும் கூட இன்னும் வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுதான் முற்றுப்புள்ளி. வாழ்க்கை முடிந்து விட்டது. இதுதான் நாம் தோல்வியின் உச்சகட்டம். இனிமேல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவே முடியாது என நீயாகவே ஒரு முடிவுக்கு வராதே என் செல்லமே. நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாமல் உன் வராகி அம்மா என்னை நம்பு. மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். காலச்சக்கரம் எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல உன் வாழ்விலும் துன்பத்தில் இருந்து விலகி நீ நல்லதின் பக்கம் நன்மைகளை பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். உனது மனதில் இருக்கும் வேதனையை கூட மற்றவர்களிடம் கோபமாக வெளிப்படுத்தி விடாதே என் செல்லமே. உன் மனம் சந்தோஷத்தில் இருக்கும்போது நீ மற்றவர்களிடம் சிரித்து பேசுவதும் உன் மனம் வருத்தத்தில் இருக்கும்போது மற்றவர்களிடம் கோபமாக பேசுவதும் சரியாகுமா முறையாகுமா என்பதை யோசித்து பார். உன்னை போல்தானே மற்றவர்களின் மனதும் அதிகமான வழிகளை சுமந்து கொண்டிருக்கும். உன் மனம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து மற்றவர்களிடம் பேசாதே. எப்போதும் எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் இனிய சொற்களை பேசி பழகு. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் என்றால் அதற்காக நீ கவலையே பட வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அதே அளவு தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு வராது. உன்னோடு நான் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயம் உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன். எத்தனை வேதனைகள் இருந்தாலும் உன் வராகி அம்மா என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன்னுடைய பொறுமைக்கும் பக்திக்கும் பரிசாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். என்னுடைய செயலும் நான் பேசும் வார்த்தைகளும் தான் சரி என்று யார் வாதாடினாலும் சரி, அவர்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக அவர்களிடமிருந்து விலகிவிடு. ஏனெனில் உண்மை என்ன என்பதை புரிய வைக்க ஒரு காலம் நிச்சயமாக அவர்களுக்கு வரும். நீ சிந்தித்து செயல்படு என் செல்லமே. யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யவோ பதிலுக்கு பதில் பேசவோ வேண்டாம். எங்கே கேள்வி இல்லையோ அங்கே பதிலும் இல்லை அல்லவா? அழகான சந்தோஷம் நிறைந்த நாட்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. நாளையே உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உனக்கான நல்ல செய்தியும் உன்னிடம் வந்து சேர்த்து உனக்கான வசந்த வாசலை தொடங்கி வைக்கப் போகிறேன். நீ இனிமேல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். சூரியனும் சந்திரனும் எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு உன் வராகி அம்மா நானும் உண்மை. யாராலும் மறைக்க முடியாத விஷயங்களையும் யாராலும் மறக்க முடியாத விஷயங்களையும் உன் வராகி அம்மா என்னால் திறமையாக சமாளிக்க முடியும். இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மறைத்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நீ ஆசைப்பட்டது போலவே உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்க போகிறேன். உண்மையை உன் மனதிற்குள் வைத்துக்கொள். கருணையை உன் கண்களில் வைத்துக்கொள். உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ பொறுமையாக இருந்தாலே அதன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்பது பல மடங்கு சிறப்பானதாக நிச்சயம் இருக்கும். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.